9th CBSE Max Polynomial Exercise 2.2 third sum பார்க்குறோம். Verify whether the following are zeros of the polynomial. அதாவது ஒரு polynomial கொடுத்திருப்பாங்க. X ஓட வேல்யூவையும் கொடுத்திருப்பாங்க. பாருங்க என்னன்னு இதுதான் அந்த polynomial. ஓகே 3x plus 1. இப்போ x ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த x ஓட வேல்யூ. இந்த x ஓட வேல்யூவை இந்த polynomialல x இருக்கு இல்லையா, இந்த x தூக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ 3 into minus 1/3 plus 1 இந்த பக்கத்தில் இருக்க plus 1 அப்படியே வந்துடும். இப்போ இந்த 3யும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? -1 + 1. இப்போ இது ரெண்டையும் அடித்து கொடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து 0. அப்போது எக்ஸோட -1/3 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து இந்த பாலினாமியலுக்கு 0. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ 4/5ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம்? 4/5ன்றதை நம்ம எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க, -π. இப்போ இந்த 5ஐயும் அடிச்சு கொடுத்துடலாம். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 4 - π. இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது 0வா கிடையாது. அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ x is equal to 4/5 அப்படிங்கிற இந்த வேல்யூ இந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ் கிடையாது. இட்ஸ் நாட் ஜீரோஸ் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, x² - 1. ஓகே, இப்போ இதில் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ஒன்று மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே எக்ஸ் இருக்குது? இங்கே தான் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் இந்த +1 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 1² - 1. 1² வேல்யூ என்னது? 1 தான். -1 +1 -1 அடித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. அப்போது இந்த கொடுத்துருக்க x is equal to 1 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து இந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ். ஓகே, இப்போ அடுத்த வேல்யூ இந்த -1 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், p of x is equal to x² - 1. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸை தூக்கிட்டு நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -1² - 1. பொதுவாகவே இந்த மைனஸ் ஒரு வேல்யூ வந்து அதுக்கு பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து ப்ளஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா -1 × -1. அப்போ 1 × 1 1, -× +, தானே. அப்போ இந்த இதில் ஆன்சர் என்ன கிடைக்கும்? +1 -1. இங்கே இருக்கக்கூடிய -1. இப்போ +1ஐயும் -1ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். ஆன்சர் வந்து 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ம் சரி -1ம் சரி இந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்டிவிஷன் 4 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கொடுத்துருக்க பாலினாமியல் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து x is equal to -1ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து x is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம -1 எடுத்துக்கலாம். கொடுத்துருக்க பாலினாமியலை அப்படியே எழுதிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? x + 1 x - 2. இப்போ நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம்? இந்த -1ன்றது. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம இந்த -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைடு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? -1 - 2. ஓகே, இப்போது இங்கே -1 இருக்குது, இது +1. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது 0. இங்கே -3. 0 × -3 ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0வை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் 0 தான். அப்போது இந்த x is equal to -1 அப்படிங்கிறது கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ். ஓகே, இப்போ அடுத்த வேல்யூ என்னது? இந்த 2. இதை நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்து அப்படியே எழுதுகிறோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன செய்ய போகிறோம்? 2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். x - 2. இப்போ இந்த x இருக்க இடத்துல நம்ம 2வை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 + 1. இங்கே 2 - 2. இப்போ 2 + 1 அப்படிங்கிறது 3.
இந்த 2 minus 2 அப்படிங்கிறது 0. 3 into 0 is equal to 0. அப்போ x is equal to -1 அப்புறம் இந்த கமா 2 இந்த ரெண்டு வேல்யூஸுமே கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்டிவிஷன் 5 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து என்னது x ஸ்கொயர்டு. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0. அதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை தூக்கிட்டு 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 0 ஸ்கொயர்டு. 0வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0வே தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது இந்த பாலினாமியலுக்கு ஜீரோஸ். இப்போ சப்டிவிஷன் 6 lx ப்ளஸ் எம். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க -m டிவைடட் பை எல். அப்போது இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல் இன்ட்டு -m டிவைடட் பை எல் ப்ளஸ் எம். இப்போ இந்த எல்லையும் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்குது -m ப்ளஸ் எம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குது இது -m இது +m ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 0. அப்போது x is equal to -m டிவைடட் பை எல்லுங்கிறது கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ். ஓகே, இப்போ அடுத்த சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு 2 வேல்யூ கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் அந்த பாலினாமியலை எடுத்து எழுதிக்கலாம். 3x² -1. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் -1/√3. இப்போது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் இருக்க இடத்துல தான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேலே ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த இதுக்கு காமனாக ஸ்கொயர் பண்ணுறோம் -1. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 3 இன்ட்டு -1 ஸ்கொயர் பண்ணால் -1 இன்ட்டு 1ன்றது -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1. √3 இன்ட்டு √3ன்றது வந்து 3 -1. இப்போ 3யும் அடித்து கொடுத்துடலாம். ஆன்சர் என்ன கிடைக்கும் +1 -1. இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 0. அப்போது இந்த x is equal to -1/√3ன்றது இந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ். இப்போது அடுத்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துருக்க அந்த பாலினாமியலை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த 2/√3 அப்படிங்கிறத எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் 3 இன்ட்டு 2/√3 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் இருக்க இடத்துல தான் 2/√3 போடுறோம். எக்ஸோட ஸ்கொயர் தானே இது. அப்போது இதுக்கு இந்த ஹோலாக ப்ராக்கெட் பண்ணி ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ இஸ் ஈக்குவல் டு 3. இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த 2க்கும் வரும் இந்த √3க்கும் வரும். அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4. √3யை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் √3 இன்ட்டு √3 3 -1. இப்போ 3யும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது 4 -1. 4 -1ன்றது 3. 3 அப்படிங்கிறது என்னது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஜீரோஸ் கிடையாது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கிற வேண்டியதுதான். இப்போ இந்த 2 வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம சப்டிவிஷன் 8 பாருங்க. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் என்னது 2x + 1. அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை தூக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1. இப்போ இந்த 2வையும் அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது 1 + 1. 1 + 1ஓட வேல்யூ என்னது 2. 2ங்கிறது ஜீரோவா கிடையாது. 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த x is equal to 1/2 அப்படிங்கிறது கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஜீரோஸ் கிடையாது. அவ்வளோதான், நம்ம எல்லா சமயமே செஞ்சு முடிச்சாச்சு. எல்லா 8 சப்டிவிஷனுமே முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 4 எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.